தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் உருவானதற்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. இந்த கதை இராமாயணத்துடன் தொடர்புடையது. ராவணனை வென்ற பிறகு ராமபிரான் அயோத்திக்கு திரும்பினார். அப்போது தன்னோடு போர் புரிந்த ராவணனின் தம்மியும் தர்மத்தின் பக்கம் நின்றவனுமான விபீஷணனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனது குலதெய்வமான அரங்கநாதரின் விக்கிரகத்தை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினார். விபீஷணன் இந்த அன்பளிப்பை கண்டும் மகிழ்ந்து தனது நாடான இலங்கைக்கு அதை எடுத்துச் செல்ல தயாரானார். அப்போது ராமபிரான் ஒரு நிபந்தனை விதித்தார். இந்த விக்கிரகத்தை நீ எங்கு வைத்தாலும் அங்கேயே அது நிலைத்துவிடும். எனவே அதை இலங்கையை அடைந்த பிறகு மட்டுமே கீழே வைக்க வேண்டும் என்று கூறினார். விபீஷணன் அந்த விக்கிரகத்துடன் வானில் பறந்து சென்றபோது காவிரி நதிக்கு அருகில் தனது சந்தியாவந்தனம் செய்ய தரையிறங்கினார். விக்கிரகத்தின் எடையை தாங்க முடியாமல் அவர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் விக்கிரகத்தை சிறிது நேரம் பிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, விநாயக பெருமானே சிறுவன் வடிவில் அங்கு வந்து நின்றார். விபீஷணன் தன் பூஜையை முடித்து திரும்பி வந்தபோது சிறுவன் விக்கிரகத்தை தரையில் வைத்து விட்டான். விபீஷணன் பலமாக முயன்றும் விக்கிரகத்தை எடுக்க முடியாமல் போனது. அப்போதுதான் விபீஷணனுக்கு அரங்கநாதர் அந்த இடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று விரும்பியதால் இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தியுள்ளார் என்று புரிந்தது. அரங்கநாதர் விக்கிரகம் அங்கேயே நிலைத்துவிட்டதால் அதே இடத்தில் கோவில் கட்டப்பட்டது.